இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் சைட்ல இருந்து கால் வந்தாலும் சரி, அல்லது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்தாலும் சரி, அல்லது ஃபேமிலி மெம்பர் கிட்ட இருந்து கால் வந்தாலும் சரி, நீங்க வந்து அவங்க தான் சொல்லிட்டு அந்த காலை வந்து அட்டன் பண்ணி பேசிடுவீங்க. பட் இந்த கால் வந்து அவங்க பண்ணாம வேற ஒருத்தவங்க கால் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேமர்ஸ். இந்த ஸ்கேமர்ஸ் வந்து பாருங்க, ஸ்பூஃபிங் அப்படின்ற டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த காலர் ஐடியை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து அவங்க தான் கால் பண்ணுவாங்க. அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. உங்களுடைய டிஸ்பிளேல வந்து பேங்க் சைட்ல இருந்து கால் வர மாதிரியும், உங்க ஃபேமிலி மெம்பர் கால் பண்ற மாதிரியும், உங்க ஃப்ரெண்டு கால் பண்ற மாதிரி வந்து பாருங்க, அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து அவங்க தான் சொல்லிட்டு நீங்க வந்து கால் அட்டன் பண்ணி பேசுவீங்க. பேசும்போது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பேங்க் சைட்ல பேசுற மாதிரியோ, உங்க ஃப்ரெண்டு பேசுற மாதிரியோ, அல்லது உங்க ஃபேமிலி மெம்பர் பேசுற மாதிரியோ வந்து பாருங்க அப்படியே வந்து இருக்கும். இது வந்து ஏஐ டெக்னாலஜி பயன்படுத்தி அவங்களுடைய வாய்ஸ் வந்து பாருங்க மாத்திடுவாங்க. இப்ப இது போல ஸ்கேம்லாம் நடக்காம இருக்க இப்ப கூகுள் தரப்புல வந்து பாருங்க, ஸ்கேம் டிடெக்ஷன் சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து செக்யூரிட்டி ஃபீச்சர் வந்து பாருங்க அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. நம்மளுடைய போன் பை கூகுள் அப்படின்ற இந்த ஆப்ல வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஃபேக் ஸ்கேம் கால் டிடெக்ஷன் ஃபீச்சர் வந்து பாருங்க, இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுது. இப்போ இந்த ஃபீச்சர் வந்து உண்மையாவே அந்த ஃபேக் கால்ஸ்ல வந்து டிடெக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்குமா? இப்போ இந்த ஃபீச்சர்னால நமக்கு எதனா நம்மளுடைய பிரைவசி எதனா பாதிக்குமா? இதனால நமக்கு எதனா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலா இந்த ஃபீச்சரை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அதாவது கூகுள் தரப்புல இந்த ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, கூகுள் தரப்புல என்ன சொல்றாங்க, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு வேலை செய்யும்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலா இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஃபீச்சரை பத்தி. அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. மறக்காம நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் சேனலை நீங்க வந்து ஃபாலோ பண்ணல, ஜாயின் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க வந்து அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய அப்டேட்ஸ் வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் டெலிகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன். அதனால ஈஸியா நீங்க வந்து சீக்கிரமா தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நீங்க வந்து என்ன கனெக்ட் பண்ண மாதிரியும் ஆயிடும். இப்போ கூகுள் வந்து இந்த ஸ்கேம் டிடெக்ஷன் ஃபீச்சரை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கடந்த காலத்தெல்லாம் வந்து பாருங்க, கடந்த வருஷத்தெல்லாம் நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, நிறைய யூசர்ஸ் வந்து இதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இப்போ அப்டேட் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு செக்யூரிட்டி கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இதுல என்னென்ன ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பேங்க் ஃப்ராட் கால்ஸ். இப்போ பேங்க் சைட்ல இருந்து கால் பண்ற மாதிரியே வந்து பாருங்க, கால் பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க. உங்களுடைய பேங்க் டீடைலா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஏடிஎம் கார்டு டீடைலா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. கேட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து பறிக்கிறதா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸை பறிக்கிறதா இருக்கட்டும், இது போல நிறைய ஃப்ராட் எல்லாம் வந்து பாருங்க இங்க வந்து நடக்கும். இதனால பேங்க் ஃப்ராட்ஸ் சொல்லிட்டு இப்போ அபிஷியலா பார்க்கணும் அப்படின்னா, பேங்க் சைட்ல இருந்து வந்து பாருங்க அந்த அளவுக்கு யாருமே வந்து கால் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, இப்போ அது வந்து அப்படியே கால் பண்ணாலும் அது வந்து பேங்க் சைட்ல இருந்து வந்த காலான்னு சொல்லிட்டு நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, ஓடிபி ஸ்கேம்ஸ். இந்த ஓடிபி ஸ்கேம்ஸ் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இதுவும் வந்து பாருங்க ஃபோன் கால் வழியா தான் நடக்கும். இப்போ எதுனா ஒரு விஷயத்துக்காக இப்போ ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்பாங்க. ஓடிபி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போ வந்து நீங்க ஓடிபி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் டோட்டலாவே ஆக்ட் பண்ணிடுவாங்க. ஈஸியா உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்லாம் எடுத்துருவாங்க. நிறைய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வரும் இந்த ஓடிபி வந்து நீங்க ஷேர் பண்றது மூலமா. இப்போ முக்கியமா பார்க்க போனோம் அப்படின்னா, அந்த ஓடிபி அப்படின்றது யாருமே கேட்க மாட்டாங்க. அபிஷியலா யாரும் வந்து பாருங்க அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து இது போல போன் பண்ணி யாரா ஒருத்தவங்க ஓடிபி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீங்க வந்து அதை வந்து ஷேர் பண்ணாதீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து இவ்வளவு சாங்ஷன் ஆயிருக்கு, உங்களுக்கு இது போல ஆஃபர் வந்திருக்கு, இப்போ வந்து பேங்க் சைட்ல இருந்து ஓடிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஓடிபி கேட்டா நீங்க வந்து ஓடிபி வந்து ஷேர் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, லோன் ஸ்கேம்ஸ். இந்த லோன் ஸ்கேம்ஸ் அப்படின்றது வந்து பாருங்க, இப்ப நிறைய பேர் வந்து லோன் தரேன்னு சொல்லிட்டு போன் கால் வழியாக நிறைய பேசி உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க வந்து உங்களுக்கான பர்சனல் டீடைல்ஸா இருக்கட்டும், பேங்க் டீடைல்ஸா இருக்கட்டும், எல்லா டீடைலும் எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்ட பிறகு ஆனா அந்த லோன் அமௌண்ட் அப்படின்றது எதுவும் வராது. இதுல வந்து பாருங்க ஸ்கேம் வந்து நடந்துரும். இது போல நிறைய பேர் வந்து பாருங்க மாட்டிக்கிட்டு தவிப்பாங்க இந்த லோன் ஸ்கேம்ஸ்ல. போன் கால் வழியாக வந்து பாருங்க ஈஸியா ஏமாத்திடுவாங்க. இப்போ வந்து பாருங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் உங்ககிட்ட நல்லா கால் பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இப்போ உங்ககிட்ட இருந்து அந்த எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்ட பிறகு, உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்ட பிறகு, இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த டோட்டலாவே அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை நீங்க கான்டாக்டும் பண்ண முடியாது. இது போல ஸ்கேம்ஸ்லாம் நிறைய நடக்கும். அவங்க வந்து உங்களுடைய நம்பரை வந்து ஈஸியா பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது போல வந்து பாருங்க நிறைய விஷயம் இருக்கு இந்த லோன் ஸ்கேம்ஸ்ல. இது போல உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லிட்டு யாருன்னா உங்களுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க இதுலயே நீங்க வந்து பார்த்து சேஃபா இருக்கணும். இப்போ அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்திருக்கு. அந்த டைம்லயே வந்து பாருங்க நீங்க வந்து சேஃபாவே வந்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க, கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஸ்கேம். இப்போ வந்து பாருங்க, இப்போ உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. இப்போ வந்து எதனா ஒரு பேங்க்குக்காகவோ இல்லது எதனா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி இதுக்காக நீங்க வந்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
உங்களுடைய கேஒய்சி வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு, இப்போ நீங்க வந்து புதுசா வந்து ரீகேஒய்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க வந்து ஃபோன் கால் வழியாக வந்து பாருங்க உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீடைல்ஸ் இது போல வந்து பாருங்க அந்த நம்பர்ஸ்லாம் வந்து கேட்பாங்க, ஏடிஎம் கார்டு டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க, கேஒய்சி வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு. இது போல வந்து பாருங்க அவங்க கேட்கும் போது எதுவுமே வந்து ஷேர் பண்ணக்கூடாது. இது போல நீங்க வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்லாம் பிடிச்சிருவாங்க, ஈஸியா வந்து பாருங்க அந்த ஸ்கேம்ல வந்து நீங்க மாட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் பெரிய சிக்கல்ல போய் முடிஞ்சிடும். அதனால இதையும் நீங்க வந்து செக் பண்ணணும். இந்த இது போல கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க அப்படின்னா அது வந்து அபிஷியலா வந்து அந்த சைட்ல இருந்து வந்திருக்கா, இல்ல இது வந்து ஸ்கேம் பண்றதுக்காக இந்த கால் வந்து பண்ணி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் ஸ்கேம்ஸ். இப்போ வந்து கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இந்த போல ஆஃபர் இருக்கு, இது போல வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா எதனா ஒன்று சொல்லி உங்களை வந்து பாருங்க ஆர்வம் மூட்டக்கூடிய வகையில வந்து பேசி ஈஸியா வந்து பாருங்க உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படி இப்படி சொல்லிட்டு அமௌண்ட்டை அவங்க கிட்ட இருந்து வாங்கினாலும் சரி, அல்லது உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், பேங்க் டீடைல்ஸ் வாங்கினாலும் சரி, இது போல அவங்க வந்து வாங்கி ஈஸியா வந்து பாருங்க ஸ்கேம் பண்ணி உங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. அதனால வந்து பாருங்க கஸ்டமர் கேர் சைட்ல இருந்து உங்களுக்கு ஃபோன் வருது அப்படின்னாலும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க வந்து செக் பண்ணணும், வெரிஃபை பண்ணி இது வந்து முக்கியமா அந்த சைட்ல இருந்து தான் வருதா, அபிஷியலா வருதா, இல்ல இது வந்து ஃபேக்கா வருதான்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நெக்ஸ்ட் டெலிவரி ஸ்கேம். இந்த டெலிவரி ஸ்கேம் அப்படின்றது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க நிறைய ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பாருங்க இப்போ வந்து இருக்கு. இப்போ அமேசான், பிளிப்கார்ட் இது போன்ற வந்து பாருங்க நிறைய ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. இப்போ வந்து பாருங்க நீங்க அதுல வந்து ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணக்கூடிய பர்சனா இருக்கலாம், அல்லது ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணாத பர்சனா இருக்கலாம். இப்போ ரெண்டு பேர்த்தையுமே இந்த ஸ்கேம்ஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ பொதுவா வந்து பாருங்க இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி, அதாவது டெலிவரி ஏஜென்ட் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இப்போ வந்து ஆர்டர் வந்து ஹோல்ட் ஆயிருக்கு, இப்போ வந்து நான் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து பாருங்க அட்ரஸ் மாறி இருக்கு, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு எதனா ஓடிபி கேட்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து பாருங்க டெலிவரி சார்ஜ் இவ்வளோ அவ்வளோன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க நான் வந்து பேங்க் டீடைல் அனுப்புறேன், அந்த டெலிவரி சார்ஜ் பண்ணுங்க, அமௌண்ட் அமுச்சு விடுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டு இது போல வந்து பாருங்க ஸ்கேம் பண்ணி உங்களை வந்து ஏமாத்தலாம். இது போல வந்து பாருங்க இந்த டெலிவரி ஸ்கேம் வந்து பாருங்க எஸ்எம்எஸ்லயும் வாட்ஸ்அப்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய அந்த ப்ராடக்ட் டெலிவரி வந்து பாருங்க உங்களுக்கு வந்து பார்சல் குட் நாட் பி டெலிவர்டு சொல்லிட்டு இது போல வந்து பாருங்க அந்த கிளிக்கபிள் லிங்க்லாம் எதனா ஒன்று இருக்கும், அதுல வந்து லிங்க் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அது வந்து திரும்ப அந்த ப்ராடக்ட் அது வந்து டெலிவரி ஆகாம இருக்கிறது திரும்ப டெலிவரி பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு ஈர்ப்பா ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்பி அந்த லிங்கை கிளிக் பண்ணா தேவையில்லாத வெப்சைட்டோ அல்லது அதுல போயிட்டு பேங்க் டீடைல்ஸ் கேட்கறதோ, ஓடிபி கேட்கறதோ, கார்டு டீடைல்ஸ் கேட்கறதோ இது போல வந்து பாருங்க இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பாருங்க அந்த லிங்க்குள்ள போனீங்க அப்படின்னா இருக்கும். இது போல நீங்க வந்து தேவையில்லாத டீடைல்ஸ் தான் என்டர் பண்ணி ஈஸியா வந்து பாருங்க உங்களுடைய டோட்டலா ஹேக் பண்ற மாதிரி ஈஸியா வந்து ஸ்கேம் பண்ணி உங்களை ஏமாத்திடுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க கஸ்டம் இன்டர்நேஷனல் பார்சல் ஸ்கேம்ஸ். இப்போ இது எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து தொடர்புடைய அந்த நபர் இருக்க மாட்டாங்க, வெளிநாட்டுல இருந்து பார்சல் வர வேண்டிய அவசியமா வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. ஆனா அவங்களுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து பார்சல் வந்து வந்திருக்கு, இவ்வளவு அமௌண்ட் கட்டினீங்க அப்படின்னா இவ்வளவு மதிப்புள்ள பார்சல் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் மூட்டக்கூடிய வகையில் அவங்க வந்து பேசிடுவாங்க. பேசிட்ட பிறகு அவங்களும் ஓகே நமக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வந்து கேட்பாங்க, அந்த அமௌண்ட் வந்து அமுச்சு விட்டுருவாங்க. இப்போ அமௌண்ட் அமுச்சிட்ட பிறகு வந்து பாருங்க இப்போ எந்த ஒரு பார்சலுமே உங்களுக்கு வந்து வராது. இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளும் போது கால் பேசும்போது உங்களுடைய நம்பர் வந்து பிளாக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இது போல ஸ்கேம்ஸ்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கேம் இப்படியும் நடக்கும். இப்போ வந்து பாருங்க இப்போ ஒருத்தவங்க கால் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து சார் உங்களுக்கு வந்து பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு டெலிவரி ஏஜென்ட் பேசுற மாதிரி பேசுவாங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் வந்து எந்த ஒரு பார்சலுமே ஆர்டர் பண்ணல, எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஆர்டர் பண்ண சொல்லுவீங்க. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஸ்கேமர்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் வந்து யாருன்னா வந்து பார்சல் வந்து ஆர்டர் பண்ணிருக்கலாம், இப்போ நீங்க வந்து ஓடிபி சொல்லுங்க, ஓடிபி நீங்க சொன்னாதான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் டெலிவரி பண்ண முடியும் அப்படி இப்படி எதனா ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைம்ல ஓடிபி வந்து கேட்டு ஈஸியா வந்து பாருங்க உங்களை வந்து ஆக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதையே நீங்க வந்து வெரிஃபை பண்ணணும், எல்லாமே செக் பண்ணி தான் ஒரு விஷயத்தை வந்து நீங்க பண்ணணும். ஓகே, இது போல வந்து பாருங்க அந்த ப்ராடக்ட் அந்த டெலிவரி ஏஜென்ட் பேசுற மாதிரி யாரா பேசுறாங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க செக் பண்ண வேண்டியது, நீங்க உண்மையாவே நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆர்டருடைய ஸ்டேட்டஸ் எங்க செக் பண்ணும் அப்படின்னா நீங்க அபிஷியலா எந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணீங்களோ அந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு அதனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, அது பாஸ் பண்ணிருக்கா என்னன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் உண்மையாவே அவங்க கால் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதை நீங்க கன்ஃபார்ம் பண்ண முடியும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எதுல நீங்க வந்து ஆர்டர் பண்ணீங்களோ அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணணும். அதுல வந்து கேன்சல் ஆகல, எரர் காமிக்கல, எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களை வந்து ஸ்கேம் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க எது பண்ணணும். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து பாருங்க அதிகபட்சமா போன் கால் வழியா நடக்கும். சில விஷயங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு மெயில் வழியாகவோ, மெசேஜ் வழியாகவோ, லிங்க் வழியாகவோ நடக்கலாம். அதிகபட்சமா போன் கால் வழியாக வந்து பாருங்க இந்த ஸ்கேம்ஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த போன் கால்ஸ் வழியாக இந்த ஸ்கேம்ஸ் நடக்கிறத வந்து பாருங்க நம்ம ஓரளவுக்காவது நம்ம வந்து டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு அதை தடுக்கலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூகுள் தரப்புல வந்து பாருங்க இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஸ்கேம் டிடெக்ஷன் அப்படின்ற இந்த ஃபீச்சரை. இப்போ இந்த ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து கம்மியா தான் இருந்திருக்கும்.
இப்போ வளர்ந்திருக்கக்கூடிய இந்த டெக்னாலஜில வந்து பாருங்க அந்த ஸ்கேம்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இந்த ஏஐ டெக்னாலஜி வந்திருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த டெக்னாலஜி வந்ததுல இருந்து வந்து பாருங்க இப்போ ஒருத்தவங்களுடைய அந்த வாய்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ என்னுடைய வாய்ஸை மட்டும் கொஞ்சம் கேப்சர் பண்ணி கவர் பண்ணி கொண்டு போயிட்டு நான் வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜி டூல்ல நான் போட்டேன் அப்படின்னா, இப்போ அதே மாதிரி வந்து பாருங்க நீங்க வேற ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது என்னுடைய வாய்ஸ் வச்சு வந்து பாருங்க அந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பேசுற மாதிரி வந்து பாருங்க ரெடி பண்ணி கொடுத்துரும். இது போல வந்து பாருங்க இப்போ அவங்க வந்து கால் பண்ணிடுவாங்க, ஃபேக்கான ஒரு கால் பண்ணிட்டு இப்போ உங்ககிட்ட என்ன பேசணுமோ அது எல்லாமே ஸ்கிரிப்ட் ஏஐ பேசுற மாதிரி வந்து பாருங்க ரெடி பண்ணி உங்ககிட்ட வந்து காமிப்பாங்க. நீங்களும் அது பேச பேச உங்க ஃப்ரெண்டு பேசுறாங்க, பேங்க் சைட்ல இருந்து பேசுறாங்க, உங்க ஃபேமிலி மெம்பர் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து உங்களுக்கான டீடைல்லாம் நீங்க வந்து கொடுத்துருவீங்க. கொடுத்துட்ட பிறகு வந்து பாருங்க டோட்டலா உங்க அமௌண்ட் பிடிச்சிருவாங்க, டோட்டலா உங்களையே வந்து பாருங்க ஆக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க பெரிய சிக்கல்ல போய் மாட்டிப்பீங்க. இது போல அந்த ஏஐ ஸ்கேம்ஸ் வந்து பாருங்க நடக்கும். அதாவது உங்களுடைய வாய்ஸை அவங்க வந்து டோட்டலா சேஞ்ச் பண்ணி உங்களுடைய வாய்ஸ் மாதிரியே பேச வச்சு ஸ்கேம் வந்து பண்ணுவாங்க. இப்போ இது போல வந்து பாருங்க ஒருத்தவங்களுடைய வாய்ஸை பயன்படுத்தி அதே வாய்ஸை வந்து பாருங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்து மாற்றதா இருக்கட்டும், அல்லது அந்த குரலையே மாத்தி பேச வைக்கிறதா இருக்கட்டும், இது போல ஏஐ வழியாக வந்து பாருங்க நிறைய வந்து பண்ணலாம். இது போல வந்து பாருங்க அவங்க வந்து பேச வச்சு ஸ்கேம் பண்ணிடுவாங்க, கால் வழியாக வந்து ஸ்கேம் பண்ணிடுவாங்க. இது வந்து நீங்க செக் பண்ணணும் கரெக்டா. அவங்களுடைய முக்கியமான டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து கரெக்டா அவேர்னஸா வந்து இருக்கணும். நீங்க வந்து எல்லாமே சரியா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். எதுக்காக இந்த மாதிரியான பர்சனல் டீடைல் எல்லாம் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேஃபா இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ உங்க பேங்க் சைட்ல இருந்தோ சரி அல்லது ஃப்ரெண்டு ஃபேமிலி கிட்ட இருந்து போன் வருது அப்படின்னா இப்போ வந்து பேசுவாங்க, ஆப்போசிட்ல பேசுறாங்க அப்படின்னா ஆனா உங்க ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவாங்க, ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க, இப்போ அவங்க கால் பண்றாங்க அப்படின்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ஈஸியா. இப்போ வந்து அவங்க தான் நினைச்சுக்கிட்டு அவங்க கேட்க எல்லா டீடைலுமே கொடுத்துருவீங்க. அது நேச்சுரல். இப்போ வந்து ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது இப்போ நேச்சுரலா வந்து மாறிடுச்சு. நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி வந்து பாருங்க எல்லாமே மாறிடுச்சு. அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது, நம்மளோட டீடைல்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து கொடுத்துருவோம். இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கூகுள் வந்து பாருங்க இந்த ஸ்கேம் டிடெக்ஷன் அப்படின்ற இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த ஃபேக் ஸ்கேம் கால் டிடெக்ஷன் இந்த ஃபீச்சர் வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபீச்சர் வந்து பாருங்க இப்போ நார்மலா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னா இப்போ வந்து நேம் வராது, நம்பர் மட்டும் ஒரு சில ஃபோன் கால் வந்து வரும். சிலது வந்து பாருங்க நேமும் வரும். இப்போ உங்க ஃப்ரெண்டு பண்ற மாதிரி பேங்க் சைட்ல பண்ற மாதிரி நேமும் வந்து வரும். இப்போ இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து வெளியே வந்து ஆக்டிவா வந்து தெரியாது. இது வந்து மொபைலுக்குள்ளேயே வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு தான் இது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து வேலை செய்யும். இது வந்து மறைமுகமா வந்து பாருங்க இந்த ஃபீச்சர் வந்து வேலை செய்யும். இப்போ இந்த ஃபீச்சரை வந்து நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க, ஃபேக் கால் டிடெக்ஷன் ஃபீச்சர் வந்து நீங்க எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனபிள் பண்ணிட்ட பிறகு இப்போ இது போல வந்து பாருங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல இருந்து கால் வருது அப்படின்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் வந்து பாருங்க இப்போ அந்த கால்ல வரக்கூடிய அந்த நம்பரை மட்டும் நம்பாது. இப்போ அந்த நம்பரை வெரிஃபை பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பாருங்க நடக்கும். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நடக்கும்போது இப்போ வந்து சரியான நம்பர்ல இருந்து கால் வந்தா மட்டுமே வந்து பாருங்க அது வந்து அக்செப்ட் ஆகி உங்ககிட்ட வந்து பாருங்க அந்த கால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு வந்து நீங்க அட்டன் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். இப்போ அதுவே வந்து பாருங்க அது வந்து டிடெக்ட் பண்ணி கண்டுபிடிச்சிருச்சு ஏதோ ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு உடனே வந்து பாருங்க நோட்டிஃபை பண்ணிடும். நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஸ்கேமர்ஸ் பண்ற கால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சேஃபா இருக்கலாம். இப்போ இது போல நிறைய ஆக்டிவிட்டிஸ் வந்து பாருங்க நடக்குது, ஈஸியா வந்து பாருங்க ஸ்கேம் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஃபீச்சர்னு கூட சொல்லலாம். இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஸ்கேம் பண்றவங்க வந்து உங்களுடைய ஓடிபி வந்து கொடுங்க, இந்த விஷயத்துக்காக ஓடிபி கொடுங்க, இப்போ உங்களுடைய பேங்க் டீடைல் கொடுங்க, ஏடிஎம் கார்டு டீடைலுக்கு வந்து கொடுங்க, ஏடிஎம் கார்டு நம்பர் வந்து சொல்லுங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ உங்களுடைய கேஒய்சி வந்து எக்ஸ்பைர்ட் ஆயிடுச்சு, நீங்க வந்து ரீகேஒய்சி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போல எக்ஸெட்ரா பேசி நிறைய வந்து பாருங்க நிறைய விதத்துல வந்து உங்களை தேவையில்லாத கால்ஸ் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் தேவையான டீடைல்ஸ் வந்து கொடுக்க நேரிடும். இந்த மாதிரி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இது வந்து பாருங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல போன் நம்பர் வரும்போது வந்து பாருங்க வெரிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, பேசிக்கிட்டு இருக்கும் போதும் வந்து பாருங்க இப்போ இந்த ஃபியூச்சர் வந்து வேலை செய்யும். இப்போ வந்து என்ன பேசுறாங்க, நீங்களும் அவங்களும் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செக் பண்ணும். இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்க என்ன கேட்கறாங்க, நீங்க என்ன அதுக்கான பதில் கொடுக்குறீங்க, உங்களுடைய டீடைல் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபீச்சர் வந்து பாருங்க செக் பண்ணும். இப்போ அது போல செக் பண்ணும்போது இப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்க எதனா உங்களுடைய டீடைல் கேட்கறாங்க, பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க, பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்கறாங்க, இது வந்து ஸ்கேம் மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு உடனே வந்து பாருங்க தெரியப்படுத்திடும். இந்த ஃபீச்சர் ஈஸியா வந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஸ்கேம் நடக்குது சொல்லிட்டு, ஸ்கேம்காக வந்து கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து சேஃப் ஆயிடலாம். இதுக்காக வந்து பாருங்க முழுக்க இந்த ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது போல அந்த ஃபீச்சர் செக் பண்றது எல்லாமே வந்து பாருங்க உள்ளுக்குள்ளேயே வந்து நடக்கும், போனுக்குள்ளேயே நம்ம பார்த்தீங்கன்னா நடக்கும். இது வந்து வெளியே வந்து தெரியாது. அதாவது அந்த யூசரோட பிரைவசிக்காக வந்து பாருங்க அது வந்து உள்ளுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி வந்து பாருங்க அதை வடிவமைச்சிருக்காங்க எல்லாமே. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு தெரியாது, நீங்க பேசிட்டு இருந்தாலும் அது வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த அனலைஸ் பண்ணி ஸ்கேன் பண்றது எதுவுமே வந்து தெரியாது. இப்போ அது வந்து அவங்க வந்து செக் பண்றது எதுவுமே தெரியாது, ஆனா உள்ளுக்குள்ளே நடக்கும். அது போல ஆக்டிவிட்டிஸ் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதனா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மட்டும் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திடுவாங்க.
ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்து வரும். இப்போ வந்து பாருங்க, இப்போ கால் வந்து வருது, அந்த கால் அட்டன் பண்ணி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி பேசும்போது நான் பேசக்கூடிய கால் வந்து கூகுள் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்களா? இப்போ ரெக்கார்ட் பண்ணி இப்போ உங்களுடைய அந்த பர்சனல் டீடைல்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து இருக்கும். இப்போ அது கூகுள் தரப்புல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து யூசரோட பிரைவசிக்காக தான் வந்து உருவாக்கி இருக்கு. இது வந்து ஒன்லி வந்து பாருங்க அந்த காலை மட்டும் தான் வாட்ச் பண்ணும். இது போல அந்த ஸ்கேம் கால்ஸ், ஸ்கேமா பேசுறது இருந்தால் மட்டும் தான் நாங்க வந்து டிடெக்ட் பண்ணுவோம். நாங்க வந்து இந்த காலை வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், அதை வந்து நாங்களாம் சேவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. முழுக்க முழுக்க உங்களுடைய பிரைவசிக்காக தான் இந்த ஸ்கேம் டிடெக்ஷன் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க, இந்த காலர் ஐடி ஸ்பூப்பிங் சொல்லிட்டு வந்து பாருங்க ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈஸியா வந்து உங்களை ஏமாத்திடுவாங்க. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு பேங்க் நம்பரா இருக்கட்டும் அல்லது கவர்மெண்ட் நம்பரா இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க. ஆனா வந்து பாருங்க, ஸ்கிரீன்ல மட்டும்தான் அது வந்து காமிக்கும். ஆனா கால் பண்றவங்க வேற. இப்போ வந்து அந்த ஸ்பூஃபிங் அப்படின்ற அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இப்போ வந்து அவங்க கிட்ட இருந்து கால் வரும்போது வந்து பாருங்க, இப்போ வந்து அவங்க நம்பர் தான் அது. ஆனா அந்த டெக்னாலஜி மூலமா உங்ககிட்ட வந்து கால் வரும்போது அது வந்து பேங்க் நம்பரா மாத்தி அவங்க வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி வந்து பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது நீங்க வந்து நம்பிடுவீங்க. நீங்க நம்பி உங்களுக்கான அந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போ இது போல வந்து பாருங்க ஸ்கேம் வந்து நடக்குது. இப்போ இது போல ஸ்கேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக கூகுள் தரப்புல இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு ஃபீச்சர் தான் வந்து பாருங்க இந்த ஸ்கேம் டிடெக்ஷன் அப்படின்ற இந்த ஃபீச்சர். இப்போ இந்த ஃபீச்சரை நம்ம வந்து போன் பை கூகுள் ஆப்ல எப்படி நம்ம எனபிள் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்க வந்து போன் பை கூகுள் அப்படின்ற அந்த போன் அப்படின்ற அந்த ஆப்பை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைட்ல 3 பார்லைன் மெனு வந்திருக்கும். அது நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து பாருங்க செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ்ல வந்து பாருங்க ஸ்பேம் டிடெக்ஷன் சொல்லிட்டு இருக்கும். அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இப்போ அங்கதான் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சரை எனபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து பாருங்க சில யூசர்ஸ்க்கு வந்து இது வந்து அவைலபிளா இல்ல. இது வந்து இப்போதைக்கு வந்து பாருங்க ஒர்க் வந்து ஆகாது. ஃபீச்சர்ல வந்து பாருங்க இப்பதான் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம், லேட் ஆகலாம். அதனால சில பேருக்கு வந்து பாருங்க இந்த ஃபீச்சர் வந்து வந்திருக்காது. அதனால எனக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்க தேவையில்ல. இது வந்து சில கண்ட்ரீஸ்க்கு கூட இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளா இல்ல. இப்போ பொறுமையா தான் வந்து பாருங்க இதை வந்து ரோல் அவுட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க வந்துருச்சு அப்படின்னா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போதைக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. யார் யாரெல்லாம் எனபிள் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இருந்தாலும் நீங்க வந்து பாருங்க இந்த ஃபீச்சர் உங்களுக்கு இந்த இடத்துல வரல அப்படின்னா நீங்க வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க வந்து போன் பை கூகுள் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து நீங்க அப்டேட் வந்து பண்ணுங்க. அப்டேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அதனால அப்டேட் வந்து பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஸ்கேம் டிடெக்ஷன் ஃபீச்சர் வந்து பாருங்க நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்தாலும் இதுக்குள்ள வந்து பாருங்க ஒரு சில லிமிடேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபீச்சர் வந்து பாருங்க 100% வந்து பாருங்க எல்லா காலையும் வந்து அந்த ஸ்கேம் கால்ஸ்லயும் வந்து பாருங்க கண்டுபிடிக்காது சொல்லியிருக்காங்க. 100%. ஆனா வந்து பாருங்க இது வந்து வேலை செய்யும். பட் இருந்தாலும் எல்லா கால்ஸையும் வந்து பாருங்க கண்டுபிடிக்காது. நீங்க அந்த டைம்ல நீங்க வந்து சேஃபா இருக்கணும். நாங்க வந்து இந்த ஃபீச்சர் நீங்க எனபிள் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து அசாதாரணமா இருக்கக்கூடாது. நீங்க வந்து சேஃபா இருக்கணும். இருந்தாலும் ஆப்போசிட்ல யார் பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பதில் கொடுக்கணும். நீங்க வந்து சரியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் வந்து பாருங்க எல்லா நாட்டிலயும் வந்து பாருங்க அவைலபிள் கிடையாது. இப்போ ஒரு சில நாட்டுல மட்டும் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ரோல் அவுட் பண்ணுவாங்க. ஆனா எல்லா ஆண்ட்ராய்டு டிவைஸ்லயும் வந்து பாருங்க இது வந்து இப்போ வந்து அந்த ஃபீச்சர் வந்து இருக்காது. ஒரு சில ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல பொறுமையா வந்து பாருங்க ரோல் அவுட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரோல் அவுட் பண்ணுவாங்க. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்கேம்பர் டிடெக்ஷன் ஃபீச்சரை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபீச்சர் வந்து உங்களுடைய டிவைஸ்க்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து பாருங்க மத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு வரலன்னு சொல்லிட்டு. வந்திருக்கு அப்படின்னாலும் சொல்லுங்க, மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது போல இன்னும் நிறைய டெக் அப்டேட்ஸோட நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.